வெல்கம் பேக் டு வெங்கட் 95 வியூஸ். ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே. இன்றைக்கி பிக் பாஸ் சீசன் 8ல் இன்றைக்கி நடந்த சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் தாங்க உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம தீபக்கும் சாஞ்சனாக்கும் ஒரு கான்ட்ரவர்சி போதுங்க. சாஞ்சனா யார் பேச்சையுமே கேட்க மாட்டுது. ஏன் விஜய் சேதுபதி பேச்சு சார் பேச்சையும் கேட்க மாட்டுது, பிக் பாஸ் பேச்சையும் கேட்க மாட்டுது. இன்னைக்கு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க இவங்க ரெண்டு பேருமே, முத்துக்குமாரும் சாச்சனாவும். அப்போ வந்து தீபக் வந்து சொல்லுவார், அதாவது பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுவார், சாச்சனா மைக்கை ஒழுங்காக போடுங்க முடிப்படுது அப்படின்னு. உடனே அவர் வந்து தீபக் வந்து சொல்லுவாங்க, முடியை எடுத்து பின்னாடி போடுமா அப்படின்னா, உடனே வேற மாதிரி பேசுகிறாங்க. அப்படியே டென்ஷன் உருவாக்குறா அவளே. என்ன சொல்கிறா, அப்போ நான் சிரிக்கக்கூடாதா, நான் சிரிச்சது தான் உங்களுக்கு பிரச்சனை, நான் சிரிக்கக்கூடாதா? அம்மா நான் சிரிக்க வேணான்னு சொல்லலை, உன் முடி மைக் மேலே படுது, அதை எடுத்து பின்னாடி போடுன்னு சொல்கிற அப்படின்னா, நான் சிரிக்கக்கூடாதா, நான் சிரிக்கக்கூடாதா? இப்படி என்னங்க மாதிரி பேசினீங்க. எவ்வளோ ட்ரிகர் பண்ணி இல்லை, இதை விட பிக் பாஸே சொல்கிறாரு. பிக் பாஸ் தான் அவன் அதான் தீபக் சொல்கிறாப்புல, அம்மா நான் சொல்லலம்மா, பிக் பாஸே சொல்கிறாரு, மேலகர் சொல்கிறாரு, நீ வந்து போட்டு நீ எப்படி வேணால் பேசி, நீ சிரி அழு எங்கே வேணால் போ, என்ன வேணால் பண்ணிக்க, அது முக்கியம் கிடையாது. நீ அவர் சொன்னதுக்கு நாங்கள் சொல்கிறேன், நீ ஃபாலோ பண்ணிக்க. இதால் பனிஷ்மெண்ட்டு மற்றவங்க அனுபவிப்பாங்கல்ல. இப்போ நீ தப்பு பண்ணினா பக்கத்தில் இருக்கிறவனுக்கு வந்து அந்த பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் கூட. இது இல்லாமல் பாருங்க, போன சண்டே எபிசோடில் கூட விஜய் சேதுபதி சார் சொல்லிட்டு இருக்கும், ஏதோ பேசிட்டு இருக்கும் போது சத்யா எழுந்ததை பார்த்து அவர் பேசுறதை பார்த்து இவ சிரிப்பா. அவரே அதுக்கு கோவப்பட்டிருப்பார் விஜய் சேதுபதியே, நீ எதுக்காக இது மாதிரி சிரிக்கிற, நான் வேணா இப்ப போயிடுவேன், வெளியில போயிடுவேன், நீ அப்புறம் உட்காந்துட்டு சிரிக்கணுமா அப்படின்னு சொல்றாரு. அப்போ எவ்வளவு டென்ஷன் இருக்குல்ல, ஒருத்தர் சீரியஸா ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்கும் போது இவ சிரிச்சா, அப்போ திமிர் மாட்டன்றது தானே சொல்ல முடியும், திமிரு தானே அது. அதுவும் தீபகாண்டியே வேலை காமிக்குது. அவன் கேப்டனாகவும் சொல்கிறான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், முத்துக்குமார் போய் அனௌன்ஸ் பண்ணுவாப்புல எல்லாருக்கும், அப்பா எல்லாம் சரியாக மைக்கை போடுங்க, இந்த மாதிரி இப்படி போடுங்க அப்படி போடுங்க, இதால் பக்கத்தில் இருக்கிறவங்க தான் பிரச்சனை அனுபவிப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அது இடையில இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இது சின்ன பொண்ணு நம்ம சொல்லிட்டு இருக்கோம், இது சின்ன பொண்ணே கிடையாது. இந்த ஆபாயில் வந்து போடுவாங்க ஒரு அந்த ஒரு டாஸ்கில், அதில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து தர்ஷிகா போடும்போது அது டி ஷேப்பில் வந்த மாதிரி வந்துடும். இவன் என்ன சொல்லுவா, வி தானே வந்திருக்கணும் அப்படின்னு விஷால குறி, இது சின்ன பொண்ணு மாதிரியா பேசுது, விவரம் தெரிஞ்ச கிழவி, ஊர் கிழவி மாதிரி பேசுது. ஆனா ஒண்ணுமே தெரியாத பப்பா மாதிரி அங்க உட்காந்துக்கிட்டு அப்படியே அழுற சீனை போடுறாவ. இன்னைக்கும் வந்து இந்த மாதிரி தீபக்கை எதிர்த்து பேசும்போதும், மைக்கை வந்து சரியா மாட்டுன்னு சொல்லும் போதும் இவன் இதே மாதிரி தான் பார்த்து பேசி இரிட்டேட் பண்றா. உடனே முத்துக்குமார் கூட அதுக்கப்புறமா கூப்பிட்டுட்டு போயிட்டு இவட்ட சொல்ற, இப்படி பேசக்கூடாது அப்படின்றாரு. ஆனாலும் அவன் அதை கேட்கல. நான் இப்படித்தான், மற்றவங்க அது மாதிரி டென்ஷன் ஆகும்போது ஒரு ஜாலியா இருக்கும்ல, அப்போ எவ்வளவு ஒரு வன்மமாவே இருக்கிற ஒரு பொண்ணுன்னு பாருங்க. இதுல இன்னொரு கேரக்டர் என்னன்னா, இவ எப்பெல்லாம் 5 ஸ்டார் சாப்பிட்றாலோ அப்பெல்லாம் வந்து சந்தோஷமா இருப்பாளாம். அப்ப சந்தோஷமா இருக்கிறன்னா மற்றவன் அழுகணும், பக்கத்தில் இருக்கிறோம். அன்னைக்கு வீக்கெண்ட் எபிசோட்ல அழுதா இல்லையா, அதுக்கு அடுத்தது 5 ஸ்டார் சாப்பிடலையா அப்படிங்கிறது இல்லை, நான் இப்போ மூட் அவுட் ஆயிருக்கேன், எனக்கு ஜாலியா ஃபுல்ஃபில்டா இருக்கும் போது தான் 5 ஸ்டார் சாப்பிடுவேன். என்னங்க இவ என்ன சௌந்தர்யா இல்லை, அன்னைக்கு சௌந்தர்யாவுக்கு ஒரு பிரச்சனை வந்து 5 ஸ்டாரா வாங்கி சாப்பிட்றா. இன்னொருத்தர் என்ன பஞ்சாயத்து வந்து 5 ஸ்டாரா வாங்கி சாப்பிட்றா. என்னன்னா மற்றவங்களுடைய துன்பத்தில் இன்பம் காணக்கூடியது தான் நம்மளுடைய சாஞ்சனான்றது இதில் வெட்ட வெளிச்சமாகுது. இத்தனைக்கும் தீபக்கு மேலே எல்லாருக்கும் ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது, அதை கூட இது ஃபாலோ பண்ண தெரியல. இல்லை, அவ சொன்னது ஒரு லைன்ல பார்த்தா அவளோட கேரக்டர் என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும் பாருங்க. மற்றவங்க டென்ஷன் ஆகிறத பார்த்தா நம்மளுக்கு ஒரு கிளுகிளுன்னு வரும்லன்ற, அப்போ அவளை என்ன சொல்றது, எப்படி சொல்றது, இதை விஜய் சேதுபதி சார் வந்து நோட்டீஸ் பண்ணி இதை வந்து அட்ரஸ் பண்ணா நல்லா இருக்கும். இல்லை, இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், வெளியே வந்து அவங்க அப்பா பார்ப்பாரு, உள்ளே இருக்கிற அவங்க அண்ணன் பார்த்துக்கிறாரு. இப்போ அண்ணன் முத்துக்குமார் ஆகிட்டாரு, அவருக்கு அதை என்ன ஆகுதுன்னு தெரியல. ஆக மொத்த மக்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.